ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். அந்த தீபாவளி ஸ்பெஷல் விருந்தது. அதுக்கு எனக்கு முட்டை மசாலா வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யணும் வீடியோவில் காமிக்க போகிறேன். அந்த சிக்கன் பிரியாணியோட சிக்கன் விங்ஸ் வாங்கியிருந்தோம். அவ்வளோ நல்லா ருசியாக அற்புதமாக இருக்கும். எங்கள் ஊரில் சிக்கன் விங்ஸு நல்லா பொரிச்சிருக்காங்க பாருங்கள். கடையில் வாங்கினது அது சிக்கன் 65. இதோட வச்சு நல்லா சிக்கன் பீஸ்லாம் நல்லா பெருசு பெரிய துண்டாக இருந்தது. அதோட முட்டை மசாலாவும் வச்சு சிக்கனும் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அந்த சிக்கன் பிரியாணிக்கு முட்டை மசாலா நான் வீட்டில் செஞ்சேன். அதை எப்படி செய்கிறதா உங்களுக்கு காமிக்கப்பட ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிரியாணியோட முட்டை மசாலா வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். முட்டை மசாலா எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 2 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையாக வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். பிரியாணியோடு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த முட்டை மசாலா இப்போ என்ன செய்யணும், இதுக்கு அந்த முட்டையை அவிச்ச முட்டையை இது மாதிரி 4 சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பு உரப்பெல்லாம் உள்ளே சார்ந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இவ்வளோதான் இன்றைக்கி மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா நைஸாக வெங்காயத்தை வெட்டிக்கோங்க. அது அப்போ தான் சீக்கிரம் வெந்து மசியும். அது மசிஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த முட்டை மசாலாவில் சார்ந்து. அதனால் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தோடு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு தான் தக்காளி சேர்க்கணும். இல்லாட்டா தக்காளி வெங்காயம் சரியாக வதங்காது. அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அதில் வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இப்போ தக்காளி நல்லா 2 பழுத்த தக்காளியை நல்லா நைஸாக, அது வெங்காயம் மாதிரி தக்காளியும் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு சாந்தா வரணும் வதங்கின பிறகு. அதனால் நைஸாக கட் பண்ணால் தான் வெங்காயமும் தக்காளியும் குழைய சாந்தாயிடும் நமக்கு. அது மாதிரி இந்த முட்டை மசாலா நான் பிரியாணிக்கு செஞ்சது. சாதாரணமாக ரசஞ்சாதம், சாம்பார் சாதம், வத்த குழம்பு, புளி சாதத்துக்கு கூட இது சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கின பிறகு இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுவேன். கல் உப்பு போட்டு அது நல்லா இதில் கரையிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுக்கிட்டு இப்போ இது மசாலா சேர்க்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து அதுக்கு அதே அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதிலே மஞ்சள் கலந்துருப்பேன். இப்போ ஜீரகத்தூள் சின்ன சிட்டிகை. இதுக்கப்புறம் ஒரு சின்ன சிட்டிகை கரம் மசாலா போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா போட்டு வெங்காயம் தக்காளியோட மசாலா பிரட்டிட்டு தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி. இந்த தண்ணியில் இந்த மசாலா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து நல்லா சுண்டி வரும். அதான் நல்லா பக்குவம். இப்போ அடுப்பில் நல்லா ஒரு கொதித்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும், கெட்டியாகணும் மசாலா. அதை அது வற்ற பிறகு நான் காமிக்கிறேன். நல்லா தக்காளியும் வெங்காயமும் வெந்துக்கிட்டு இருக்கு மசாலாவோட. இப்போ நல்லா சுண்டி பதம் பாருங்கள். நல்லா மசாலா தொக்கு மாதிரி வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி இதுதான் சரியான பதம். இல்லை உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக சேர்ந்துருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை எல்லாம் அவிச்ச முட்டையை போட்டுக்கலாம். அதில் இது குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சில பேர் அவிச்ச முட்டையாக பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மசாலா கொஞ்சமாக காரம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சப்பாத்திக்கு சாப்பிடவே இந்த முட்டை மசாலா அவ்வளோ நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த மசாலாவோட இந்த அவிச்ச முட்டை துண்டுகளையும் போட்டு நல்லா கிளறி அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கிளறி விடுங்க. அந்த உடப்பெல்லாம் இந்த முட்டையில் சாரட்டும். சார்ந்த பிறகு இப்போ நம்ம இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு வாசனைக்கு ஒரு கிளறி இறக்கணும்னா அருமையான முட்டை மசாலா ரெடி. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் இருந்தால் போதும். ஒரு அற்புதமான முட்டையை ஒரு தொட்டுக்க சைடிஷாகவே செஞ்சிடலாம். இதை சாதத்துக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சைடிஷ் பெஸ்ட்டு சைடிஷ் இது. ருசியாகவும் இருக்கும். இந்த முட்டை மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு எனக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.